ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ போக்கிமான் ஹொரைசன்ஸில் ஸ்கார்லெட் புத்தகத்தை பற்றி சில விஷயங்கள் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கார்லெட் புத்தகம் அப்படின்னா என்ன, அந்த புத்தகத்துக்கு உள்ள ஒரு போக்கிமான் காட்டியிருக்காங்களா அது என்ன, அந்த புத்தகத்துக்கு மேலே உள்ள அந்த போக்கிமான் வரைபடம் என்ன, அந்த போக்கிமான் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம டாட் அண்ட் லீகோ ராய் இவங்களுடைய 3 பேரோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஸோ போக்கிமான் ஹொரைசன்ஸ் உடைய எபிசோட் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த எபிசோடில் நம்ம டாட் ஆரஞ்சு அகாடமி அப்படிங்கிற அகாடமியில் அந்த போக்கிமான் அகாடமியோடைய லைப்ரரியில் போய் ஒரு புத்தகத்தை எடுத்திருப்பாங்க. அதுதான் ஸ்கார்லெட் புத்தகம். ஸோ இதை நம்ம ராய், லிகோ அண்ட் டெராபாகஸ், நம்ம டாட் as well as அவங்க 3 பேரும் போக்கிமானை சேர்த்துக்கிட்டீங்க. அதாவது அந்த முக்கியமான போக்கிமான் டெராபாக்ஸையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 4 பேர் இந்த புத்தகத்தை பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த புத்தகத்துக்கு மேலே ஒரு போக்கிமான் காட்டியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, அதுதான் அந்த போக்கிமான். அந்த புத்தகத்துடைய மேல் பக்கத்தில் கொரைடான் அப்படிங்கிறக்கூடிய ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது ஸ்கார்லெட் புத்தகம்னே அழைக்கப்படுது. ஏன்னா அதோடைய நிறமும் கொஞ்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும் சிவப்புல தான் இருக்கும். அதனால தான் ஸ்கார்லெட் புத்தகம் அப்படின்ட்டு இதை சொல்கிறாங்க. இது ஸ்கார்லெட்டுக்குன்னே உரித்தான இந்த கொரைடான் போக்கிமான். ஓகேங்களா, இந்த கொரைடான் போக்கிமான் கொரேடான் போக்கிமான், எஸ் இப்போ தான் பேர் கரெக்டாக சொல்கிறேன், கொரேடான் அப்படி தான் ப்ரொனவுன் பண்ணணும். கொரேடான் போக்கிமான் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் அண்ட் ட்ராகன் டைப்பு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேஷன் 9 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதோடைய ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 8 அடி. இதோடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 300 கிலோ. இது ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதை இவங்க முன்னாடி வச்சுருக்கிறது ஏன் அப்படின்னா, இதை ஸ்கார்லெட் போக்கிமான், இந்த ஸ்கார்லெட் போக்கிமான் புத்தகத்தை, அதாவது இந்த ஸ்கார்லெட் புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அப்படிங்கிறவர். ஸ்க்ரீனில் காட்டுறலாம் இவர் தான். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கொரேடான் போக்கிமானை பார்க்கும்போது அவருக்கு வந்த அனுபவங்களை பற்றி எழுதியிருப்பார் இந்த புத்தகத்தில். ஸோ இந்த புத்தகத்துக்கு உள்ளேயே ஒரு போக்கிமானை காட்டியிருப்பாங்க. டெராபாகஸ் உடைய 19வது டைப், இல்லை போக்கிமானுடைய 19வது டைப் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெராபாகஸ்ங்கிறது ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான். நம்ம லீகோவுடைய பென்டென்ட்டாக இருந்து அடுத்து எவால்யூஷன் ஆகக்கூடிய ஒரு போக்கிமான். இந்த போக்கிமான் எந்த 18 டைப் மூவ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது டெராஃபார்ம் ஆகும்போது, டெராஃபார்ம் அப்படின்னா இந்த சீசனுடைய, அதாவது இந்த ஹொரைசன் சீசனுடைய கிம்மிக் தான் டெராஸ்டியல் டெராஃபார்ம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டெராஃபார்மை எடுக்கும்போது இது 19வது டைப்பாக உருமாறும் அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது டெராபாகஸ் ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு போக்கிமானாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஆர்கேவிஸை சொல்கிறேன், ஆர்கேவிஸ்கிட்டேயே ஒரு 18 டைப் தான் இருக்கும். பட் இதுக்கிட்ட 19வது டைப், 19 டைப் இருக்குது. இந்த 19வது டைப் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 19வது டைப்புடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெலார் டைப். ஸ்டெலார் டைப், இந்த ஸ்டெலார் டைப் கூடவே இந்த சீசனில், அதாவது போக்கிமான் ஹொரைசன்ஸில் தான் இந்த ஸ்டெலார் டைப்புங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, முக்கியமாக ஸ்கார்லெட் அண்ட் வாய்லெட்டுங்கிற கேமில். ஸோ அதோடைய ஒரு மெகா எவல்யூஷன் மாதிரியான ஒரு கான்செப்டையும் அவங்க கொடுத்துருந்தாங்க. டெராஸ்டியல் ஃபார்ம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு போக்கிமான் மற்ற ஒரு போக்கிமான் டைப்பையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது டெராஸ்டியலுடைய டைப். ஆனால் இந்த ஸ்டெல்லாருங்கிற 19வது டைப்புடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்பால் எல்லா டைப்பையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் 19 டைப்பும் இதுக்குள்ளே இருக்கும். 19வது டைப் என்ன அப்படின்னா, மற்ற 18 டைப்பும் எந்த ஒரு போக்கிமான் 19வது டைப்புக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெல்லார் டைப் அப்படிங்கிறது. டெராஸ்டியலுங்கிறது வேறு, ஸ்டெல்லாருங்கிறது வேறு, குழம்பு வேண்டாம். ஸோ இதுதான் இந்த 19வது. இதை பற்றி தான் அந்த ஸ்கார்லெட் புத்தகத்துலேயும் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த ஹெல்த் அப்படிங்கிறவர் அந்த போக்கிமானை, அதாவது
ஏஷியன் போக்கிமான்ஸ் எல்லாம் தேடி போகும்போது, அதாவது பேரடாக்ஸ் போக்கிமானை தேடி போகும்போது எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படிங்கிறத சொல்லி, இந்த டெராபாகஸ் அண்ட் நான் பார்த்த அனுபவங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த 19வது டைப் அண்ட் அதோடைய டெராஸ்ட்ரியல் மூன் அண்ட் டெராபாகஸ் இதோடைய அருமை பெருமைகளை தான் அந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது கேம் விளாண்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேம் விளாண்டவங்களுக்கு நான் சொல்கிறத விட அதிகமாகவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி தான் அந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு போக்கிமானில் 19வது டைப் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விட்ருங்க.